அன்பான ஃபெய்த் பூஸ்டர்ஸ் ஃபேமிலி, உங்க அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். நான் சொல்வதுதான் சரி, நான் மற்றவர்கள் சொல்வதை காது கொடுத்து கேட்க கூட தயாராக இல்லை. இந்த ஒரு பிடிவாதம் எத்தனை உறவுகளை உடைத்திருக்கிறது தெரியுமா? நாம் பல நேரங்களில் பிடிவாதமாக இருப்பதை உறுதியாக இருப்பதாக தவறாக நினைக்கிறோம். ஆனால் வேதாகமம் சொல்லும் உண்மையான ஞானம் இதற்கு நேர்மாறானது. யாக்கோபு 3:17 வாசிக்கலாம். பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமுள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதுமாயிருக்கிறது. இந்த வசனத்தில் கொடுக்கப்பட்டுள்ள பட்டியலில் 4வது வார்த்தை பரலோக ஞானத்திற்கு ஒரு முக்கியமான அடையாளத்தை எடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஞானம் இணக்கமுள்ளதாயும் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த பதிவில் அந்த இணக்கமுள்ள ஞானம் அதை குறித்து சற்று பார்க்கலாம். தமிழில் இணக்கமுள்ளதாயும் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிற வார்த்தை மூல பாஷையான கிரேக்க மொழியில் யூபைதேஸ் என்று கூறப்பட்டுள்ளது. யூ என்றால் ஈஸி அல்லது வெல், தமிழில் எளிதான. பைதோ என்றால் டு பர்சுவேட், அதாவது இணங்க செய்தல் அல்லது சம்மதிக்க வைப்பது. எனவே பைதேஸ் என்ற வார்த்தை எளிதில் இணங்கக்கூடிய அல்லது எளிதில் சம்மதிக்கக்கூடிய என்ற பொருளை குறிக்கிறது. எனவே தேவன் விரும்புகிற பரத்திலிருந்து வரும் ஞானமானது மற்றவர்கள் சொல்லும் நியாயமான உண்மையான கருத்துக்களுக்கு செவி சாய்த்து அதை எளிதில் ஏற்றுக்கொண்டு நம்மை மாற்றிக்கொள்ளும், அதற்கு இணங்கக்கூடிய ஒரு மென்மையான இருதயத்தை குறிக்கிறது. யூபைதேஸ் என்ற வார்த்தையை இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ள வேதாகமத்தின் ஆங்கில மொழிபெயர்ப்புகளில் இதற்கு இணையாக கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தைகளை இப்பொழுது பார்க்கலாம். ரீசனபிள் நியாயமானது, willing to listen செவி சாய்க்க கூடியது, yield to others மற்றவர்களுக்கு விட்டு கொடுக்க கூடியது, allows discussion கலந்துரையாடலுக்கு இடம் கொடுப்பது, not self-willed or stubborn தன்னிச்சையாக செயல்படாதது அல்லது பிடிவாதம் இல்லாதது, easy to be entreated இணக்கமானது, easy to be persuaded எளிதில் இணங்கக்கூடியது, is teachable அணுகக்கூடியது, ஃப்ரெண்ட்லி நட்பானது. இந்த அர்த்தங்களை நாம் யோசிக்கும் போது தேவன் விரும்புகிற இந்த பரத்திலிருந்து வருகிற ஞானம் பிடிவாதம், அகங்காரம், பெருமை, சுயம் இவை எல்லாவற்றிற்கும் எதிரானது என்பது நமக்கு புரிய வருகிறது. இப்பொழுது இங்கே ஒரு கேள்வி வரும். அப்படியானால் நான் சொல்வது சரியாக உண்மையாக நியாயமாக இருந்தாலும் நான் விட்டு கொடுக்க வேண்டுமா? கண்டிப்பாக இல்லை. இணக்கமுள்ள ஞானம் என்பது உண்மையை விட்டு கொடுப்பது அல்ல. உங்கள் சுயத்தை, உங்கள் பெருமையை, பிடிவாதத்தை, ஈகோவை விட்டு கொடுப்பது மட்டுமே. உண்மையை விட உங்கள் பெயர் முக்கியம் என்று நினைக்கும் போதுதான் பிடிவாதம் பிறக்கிறது. ஆனால் ஞானமுள்ளவன் உண்மையை நேசிப்பான், தன் பிடிவாதத்தை அல்ல. இது ஒரு பலவீனம் அல்ல, இது ஒரு சூப்பர் பவர். நான் சொல்வதுதான் சரி என்ற பிடிவாதத்தை விட்டுவிட்டு சத்தியம் எதுவோ அதற்கு நான் வளைந்து கொடுப்பேன் என்று சொல்லும் மனநிலை இது. இந்த இணக்கமுள்ள ஞானத்தை புரிந்து கொள்ளும் விதமாக புதிய ஏற்பாட்டில் கலாத்தியர் 2ஆம் அதிகாரத்தில் பவுல் மற்றும் பேதுருக்கு இடையேயான ஒரு சம்பவத்தை ஆராயலாம். இந்த சம்பவத்தின் பின்னணியை பார்க்கலாம். அந்தியோகியா சபையில் யூதர்களும் யூதர் அல்லாத பிற இன மக்களும், அதாவது ஜென்டைல்ஸும் இணைந்து வாழ்ந்து வந்தார்கள். ஆரம்பத்தில் அப்போஸ்தலனாகிய பேதுரு எந்த பாகுபாடும் காட்டாமல் பிற இன மக்களுடன் அமர்ந்து உணவு உண்டு வந்தார். இது கிறிஸ்துவின் சுவிசேஷப்படி சரியான செயலாக இருந்தது. இதில் ஒரு பிரச்சனை வந்தது. எருசலேமில் இருந்து யாக்கோபினிடம் இருந்து சில யூதர்கள் அந்தியோகியாவிற்கு வந்தார்கள். இவர்கள் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்கள். இவர்களை கண்டவுடன் பேதுரு பயந்து பிற இன மக்களுடன் உண்பதை விட்டுவிட்டு அவர்களை விட்டு பிரிந்து சென்றார். பேதுருவின் இந்த செயலால் மற்ற யூதர்களும் ஏன் பர்னபாவும் கூட அந்த மாயமான செயலில் சிக்கிக் கொண்டார்கள். பவுல் இதை பார்த்தபோது இது சுவிசேஷத்தின் சத்தியத்திற்கு முரணானது என்பதை உணர்ந்தார். பேதுரு ஒரு மூத்த அப்போஸ்தலன், சபையின் தூண் என்று தெரிந்தும் பவுல் அவரை பகிரங்கமாக இந்த விஷயத்திற்காக கடிந்து கொண்டார். இந்த சம்பவத்தின் மூலம் பரத்திலிருந்து வருகின்ற ஞானம் வெளிப்படுகின்ற 2 பரிமாணங்களை பார்க்கலாம். ஒன்று, பேதுருவின் பக்கம். பேதுரு இங்கே ஒரு மிகப்பெரிய பாடத்தை கற்று தருகிறார். அவர் இயேசுவோடு வாழ்ந்தவர், சபையின் தலைமை பொறுப்பில் இருந்தவர். ஒரு ஜூனியர் போல வந்த பவுல் அவரை திருத்திய போதும் பேதுரு தன் பதவியை பார்க்கவில்லை. அவர் இணக்கமுள்ள ஞானமாகிய யூபைதேஸை வெளிப்படுத்தினார்.
தான் செய்தது தவறு என்பதை உணர்ந்து பவுலின் நியாயமான வாதத்திற்கு செவி சாய்த்தார். பின்னாளில் பேதுரு தனது கடிதத்தில் பவுலை நமக்கு பிரியமான சகோதரன் என்று 2 பேதுரு 3:15 அழைக்கிறார். இது அவர் பவுலின் திருத்தத்தை அன்போடு ஏற்றுக்கொண்டார் என்பதை காட்டுகிறது. இரண்டாவது, பவுலின் பக்கம். அது தெய்வீக பகுத்தறிவு மற்றும் தெய்வீக ஞானத்தை வெளிப்படுத்துகிறது. பவுல் இங்கே பிடிவாதமாக சண்டை போடவில்லை, மாறாக சுவிசேஷத்தின் சத்தியம் சிதைந்துவிடக்கூடாது என்ற தீர்க்கமான பகுத்தறிவுடன் செயல்பட்டார். தனிப்பட்ட நலம், தன் நட்பு என்பதை விட பொது நலம், சத்தியம் முக்கியம் என்பதை உணர்ந்து செயல்பட்டார். தவறு செய்வது மனித இயல்பு. ஆனால் அந்த தவறை யாராவது சுட்டி காட்டும் போது பேதுருவை போல் அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் இருக்கிறதே, அதுவே தேவன் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்ற இணக்கமான ஞானம். அதையே தேவன் நம்மிடமும் எதிர்பார்க்கிறார். பழைய ஏற்பாட்டிலும் இந்த இணக்கமுள்ள ஞானத்தை விளக்கும் பல சம்பவங்கள் இருக்கின்றன. உதாரணமாக, தாவீது நாபாலை அழிக்க கிளம்பிய போது அபிகாயில் சொன்ன அறிவுரையை அவர் தன் கௌரவத்திற்காகவும் பிடிவாதத்திற்காகவும் தள்ளவில்லை. தான் கோபத்தில் இருந்த போதும் உண்மைக்கு செவி சாய்த்து அவர் இணங்கி நடந்தார். அதுவே அவரை இரத்த பழியிலிருந்து காத்தது. அதே போல்தான் எஸ்தர் ராணியாக இருந்த போதும் மொர்தெகாயின் அறிவுரைக்கு கீழ்ப்படிந்து தன் உயிரையே பணயம் வைத்தார். அந்த இணக்கமான ஞானம் யூத இனத்தையே மீட்டது. தேவனுடைய உன்னத திட்டத்தை அவரால் நிறைவேற்ற முடிந்தது. அதே போல்தான் ரூத் தன் மாமியாரின் ஆலோசனையை ஒரு கட்டளையாக பார்க்காமல் அதில் ஒரு ஞானத்தை பார்த்தாள். தன்னை தாழ்த்தி போவாசின் பாதத்தில் அமர்ந்த அவள் இன்று சரித்திரத்தில் உயர்த்தப்பட்டிருக்கிறார். ரூத் காட்டிய அந்த இணக்கமுள்ள ஞானம், அதாவது யூப்பைதேஸ், அவளை இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாற்றில் ஒரு முக்கிய முன்னோடியாக மாற்றியது. பரலோக ஞானத்தை பெறுவது என்பது ஒரு தற்செயலான நிகழ்வு அல்ல. அதை நாம் ஒரு பொக்கிஷத்தை போல தேட வேண்டும். இன்று நாம் பார்த்த யூப்பைதஸ், அதாவது இணக்கமுள்ள ஞானத்தை பெறுவதற்கான சில வேதாகம மற்றும் நடைமுறை வழிகளை இப்போது பார்க்கலாம். முதலாவது, இந்த இணக்கமுள்ள ஞானம் நமக்கு தேவை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதை நாம் அங்கீகரித்து அக்னாலஜ் செய்ய வேண்டும். நாம் மிகவும் பிடிவாதமானவர்கள் மற்றும் பெரும்பாலும் நமது விருப்பத்தின்படியே நடக்க விரும்புகிறோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதை மாற்றுவதற்கு அந்த பரலோகத்திலிருந்து வரும் இணக்கமான ஞானம் எனக்கு தேவை என்பதை நாம் உணர வேண்டும். இரண்டாவது, இது நமது தேவை மட்டுமல்ல, இதைதான் தேவன் நம்மிடம் எதிர்பார்க்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தில் 2 வகையான ஞானங்கள் விவரிக்கப்பட்டுள்ளன. அதில் உலக ஞானம், இது கசப்பான வைராக்கியம், சுயநலம் மற்றும் வீண் பெருமை கொண்டது. இதன் விளைவு எப்போதும் குழப்பமும் கலகமுமே. இது உலகம் மற்றும் பிசாசிடம் இருந்து வருவது. தேவன் இதை வெறுக்கிறார். ஆனால் பரலோக ஞானமோ தேவனிடத்திலிருந்து வருவது. இது சுத்தம் உள்ளது, இது சமாதானத்தை உண்டு பண்ணும், இது இணக்கமுள்ளதாயும் இருக்கும். எனவே தேவன் இதைதான் தன் மக்களிடம் எதிர்பார்க்கிறார். இதை நாம் மனதில் எப்போதும் கொள்ள வேண்டும். மூன்றாவதாக, இந்த இணக்கமுள்ள ஞானம் வேண்டும் என்று நாம் தேவனிடம் தினமும் ஜெபிக்க வேண்டும். ஞானம் அறிவாற்றலால் வருவதல்ல, அது தேவனிடத்திலிருந்து வரும் ஈவு. யாக்கோபு 1:5 மிக தெளிவாக சொல்லுகிறது, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரத்தில் கேட்க கடவன். எனவே ஒவ்வொரு நாளும் உங்கள் ஜெபத்தில், ஆண்டவரே, இன்று நான் சந்திக்கும் சூழல்களை உம்முடைய கண்ணோட்டத்தில் பார்க்க எனக்கு ஞானம் தாரும் என்று கேளுங்கள். நான்காவது, ஒரு முக்கியமான காரியம், கர்த்தருக்கு பயப்பட்டு அவருக்கு பிரியமான வழியில் நடக்க நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று நீதிமொழிகள் 9:10 வாசிக்கிறோம். ஒரு முடிவை எடுக்கும் போது இது கர்த்தருக்கு பிரியமானதா என்று சிந்திப்பதே ஞானத்தின் முதல் படி. நாம் தேவனுக்கு பயந்து தீமையை விட்டு விலகி தேவனுக்கு பிரியமானவற்றை மட்டுமே செய்ய வேண்டும் என்று நம்மை அர்ப்பணிக்கும் போது அந்த இணக்கமான ஞானம் நம்மில் பெருகும். ஐந்தாவதாக, நாம் தேவனுடைய வார்த்தைகளையும் கற்பனைகளையும் நேசித்து படிக்க வேண்டும். அதை கைக்கொள்ள அர்ப்பணிக்க வேண்டும். சங்கீதம் 119:98 நீர் உம்முடைய கற்பனைகளை கொண்டு என்னை என் சத்துருக்களிலும் அதிக ஞானம் உள்ளவனாக்குகிறீர், அவைகள் என்றைக்கும் என்னுடனே இருக்கிறது என்று பார்க்கிறோம். நாம் வேதத்தை அதிகமாய் படிக்கும் போதும் தியானிக்கும் போதும் அதை நம்ம நடைமுறை வாழ்க்கையில் கை கொள்ளும் போதும் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா சூழலிலும் ஞானம் பெருகும்.
ஆறாவதாக, பேசுவதற்கு பொறுமையாயிருப்பதற்கான பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும். யாக்கோபு 1:19 யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள் என்று வாசிக்கிறோம். அதேபோல் நீதிமொழிகள் 15:1 மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரத்தை மாற்றும் என்றும் வாசிக்கிறோம். யாராவது ஒரு கருத்தை சொல்லும் போது அதை உடனே மறுக்காமல் சற்று நிதானித்து யோசியுங்கள். ஒருவேளை அவர் சொல்வதில் உண்மை இருக்குமோ, நான் சொல்வது தவறாக கூட இருக்கலாம் என்று ஒரு நிமிடம் யோசியுங்கள். உங்கள் ஈகோவையும் சுயத்தையும் பெருமையையும் தள்ளி வைத்துவிட்டு உண்மையை மட்டுமே தேடுங்கள். ஏழாவதாக, தெய்வீக ஆலோசனைகளை நாடுங்கள். ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள். அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும் என்று நீதிமொழிகள் 11:14 வாசிக்கிறோம். ஒரு முக்கியமான முடிவை எடுக்கும்போது உங்களுக்கு தெரிந்த ஆவிக்குரிய முதிர்ச்சி உள்ளவர்களிடம் அல்லது அந்த துறையில் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை கேளுங்கள். எனக்கு தான் எல்லாம் தெரியும் என்ற எண்ணமே ஞானத்திற்கு முதல் எதிரி. எட்டாவதாக, உணர்ச்சி வசப்பட்டு எந்த முடிவுகளையும் எடுக்க வேண்டாம். எந்த காரியத்தையும் அந்த நேரத்தில் பேசவும் வேண்டாம். கோபத்திலோ அல்லது மிகுந்த மன அழுத்தத்திலோ இருக்கும்போது எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம். சில நிமிடங்கள் அமைதியாய் இருந்து தேவ சமூகத்தில் ஒரு சிறிய ஜெபத்தை செய்துவிட்டு நிதானமாக பிறகு பேசுங்கள் அல்லது செயல்படுங்கள். உணர்ச்சி ரீதியான சமநிலையும், அதாவது இமோஷனல் பேலன்ஸ், இதுவும் ஞானத்தின் வெளிப்பாடு. கடைசியாக, உங்களை நீங்களே சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். அதாவது செல்ஃப் எக்ஸாமினேஷன் செய்ய வேண்டும். ஒவ்வொரு நாளின் இறுதியிலும் இன்று நான் எடுத்த முடிவுகள் சரியானவையா, நான் எங்கே பிடிவாதமாக இருந்தேன், எங்கே இணங்கி போயிருக்கலாம் என்று சுய பரிசோதனை செய்யுங்கள். உங்கள் தவறுகளே உங்களுக்கு சிறந்த பாடங்கள் ஆகும். சுருக்கமாக சொல்ல போனால், ஒவ்வொரு நாள் காலையிலும் யாக்கோபு 1:15 படி ஞானத்திற்காக ஜெபியுங்கள். அடுத்தது, அந்த நாள் முழுவதும் ஒரு விவாதம் வரும்போது இணக்கமுள்ள ஞானத்தை யூபேதஸ் பண்பை பயிற்சி செய்யுங்கள். பின்னர் ஒவ்வொரு நாள் இரவும் உங்கள் நடக்கையை சீர்தூக்கி பாருங்கள். சுய பரிசோதனை செய்து திருத்திக் கொள்ளுங்கள். ஜெபம் செய்வோம். எங்கள் பரலோக பிதாவே, எங்களுக்கு இந்த யூபேதஸ் என்னும் இணக்கமுள்ள ஞானத்தை தாரும். எங்கள் பிடிவாதம், பெருமை, சுயம், ஈகோவை விட்டுவிட்டு உமது சத்தியத்திற்கும் உண்மைக்கும் நியாயத்திற்கும் வளைந்து கொடுக்கும் மென்மையான இதயத்தை எங்களுக்கு தாரும். ரூத்தை போல், தாவீது, எஸ்தர், பேதுருவை போல் எங்களையும் உமது இணக்கமுள்ள ஞானத்தினால் நிரப்பும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபெய்த் பூஸ்டர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.